இப்படி ஒரு காட்சியை வந்து நான் மூவிஸ்லாம் பார்த்துருக்கேன். The best place to see sunset and sunrise is Bamford Edge. இந்த டேமை வந்து தகர்த்தெறிகிறதுக்கான நிறைய வேலைகள் பார்த்துருக்குறாங்க. ஒவ்வொரு ஜெனரேஷனும் அந்த போல ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு. டெர்வெண்ட் டேம் இந்த பயணத்தை நோக்கின வழியில் என்னென்ன இருக்குதுன்றதை பார்த்துட்டு போவாங்க. ஒரு நீண்ட காட்டு பயணங்கள், அதை முடித்ததும் ஒரு அழகான லேக்கை சுற்றி நடந்து போனான். அப்புறம் ஒரு பெரிய பிரிட்ஜ் ஒன்று வந்துச்சு. நான் பைக்கர்ஸ் போகிறாங்க. அந்த பிரிட்ஜ் மூலமாக நடந்து போய்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை சுற்றி இல்லை மவுண்டன்ஸும் சரி, அந்த பிரிட்ஜுக்களால் ஓடக்கூடிய லேக்கும் சரி, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பாருங்கள், நான் நிற்கிறதுக்கு பின்னாடி எவ்வளோ அழகாக இருக்குது. ரெண்டு பக்கமும் மவுண்டன்ஸும் சரி, அதுக்கு நடுவால் ஒரு ரிவர் போகிறதும் சரி, இப்படி ஒரு காட்சியை வந்து நான் மூவிஸ்லாம் பார்த்துருக்கேன். இது மூலமாக நடந்து போய்க்க எனக்கு நான் ஏதோ ஒரு மூவிஸுக்குள்ளே போய் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த பிளேஸை செக் அவுட் பண்ணி பாருங்கள். பிளேஸோட பேர் வந்து டெர்வெண்ட் டேம். அதை நோக்கி போகிற பயணம் தான் இது. இயற்கையில் வந்து பாட்டு பாடி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இதை கேளுங்களா, இயற்கையில் எப்படி பாட்டு பாடுமென்ட்டு. இங்கே இவைகள் 2 பேரும் பாருங்கள். இவைகள் 2 பேருக்கும் போகிற வழியில் விளையாட்டு காட்டி போட்டு அப்படி கையும் கழுவினா போச்சு. இது எனக்கு ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்துட்டோம். இது வந்து டெர்வெண்ட் டேமோட ஃப்ரண்ட் சைடு. இங்கே இருக்கிற வாட்டர்ஸ் வந்து இப்போவும் ஸ்டில் வந்து கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான பீப்புளுக்கு வந்து ஸ்டில் வந்து வாட்டர் இங்கேருந்து தான் போகப்படுது வெஸ்ட் மிட்லாண்டுக்கு. இது வந்து கட்டப்பட்டது எங்கே எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1902 ஸ்டார்ட் பண்ண வேணும். கிட்டத்தட்ட 14 வருடங்கள் இந்த டேமை கட்டி முடிக்கிறதுக்கு எடுத்துருக்கணும். இது வந்து 2ஆம் உலகப் போரில் வந்து இந்த டேமை வந்து தகர்த்தெறிகிறதுக்கான நிறைய வேலைகள் பார்த்துருக்குறாங்க. பட் ஸ்டில் வந்து இது இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த பிளேஸை செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதை சுற்றியுள்ள இயற்கைகள் ரொம்ப பிடிக்கும். உங்களில் வந்து எத்தனை பேருக்கு சன்ரைஸும் சன்செட்டும் பார்க்குறது பிடிக்குமா? அப்படி உங்களை யாருக்காவது பார்க்குறது விருப்பமாக இருந்தால் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய பிளேஸ் எதுன்னு கேட்டிங்கன்றால் the best place to see sunset and sunrise is Bamford Edge. Bamford Edgeல வந்து அந்த எண்டில் ஒரு எட்ஜ் மாதிரி ஒரு ரோக் இருக்குது. அந்த ரோக்கில் நீங்கள் இருந்துக்கிட்டு சன்ரைஸையும் சன்செட்டையும் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடத்துல இருந்து பார்க்க. பட் அன்லக்கியாக நான் அங்கே போயிருந்த நேரம் பார்த்து அன்றைக்கு வந்து சன்செட் வந்து க்ளவுட்ஸுக்கு பின்னாடி மறைஞ்சிட்டு. ஸோ சொல்லுவாங்க தெரியுமா, எவ்வளவுதான் நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு பிளேஸுக்கு போனாலும் நமக்கு வந்து அந்த குடுப்பனை இல்லாட்டிக்கு நம்மளால் பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் நான் ரொம்ப ரொம்ப அன்லக்கியான பர்சன். அன்றைக்கு நான் மட்டும் இல்லை, அந்த பிளேஸுக்கு அன்றைக்கு சன்செட் பார்க்கலாம்னு வந்திருந்த மொத்த பேரும் ரொம்ப ரொம்ப அன்லக்கியான ஆக்கள். ஏனெண்டா எங்களுக்கு கொடுத்து வைக்கல அந்த சன்செட்டை பார்க்கறதுக்கு. பட் அது எல்லாருக்கும் நடக்காது. நீங்கள் போய் கண்டிப்பாக இந்த பிளேஸை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். சன்ரைஸுக்கும் சரி சன்செட்டுக்கும் ரொம்ப ரொம்ப விபத்தான பிளேஸ். நான் அந்த லொக்கேஷனை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்லேயே ஆட் பண்ணி விட்றேன். பேம்ஃபோர்ட் எட்ஜ் வந்து எங்கே இருக்குதுன்றது. மற்றது நீங்கள் ஒவ்வியஸாக வந்து கூகுளில் ரிவ்யூஸை பார்த்துட்டு போய் பார்க்கலாம். நான் சொல்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் போய் பார்க்கணுமன்றது கிடையாது. கூகுளில் போய் ரிவ்யூஸை பாருங்க, அந்த பிளேஸ் வந்து எப்படி இருக்குதுண்டு.
நீங்கள் பேம்ஃபோர்ட் எட்ஜ் செக் பண்ணி பார்த்துட்டீங்கண்டா அதில் இருந்து நிறைய தூரம் இல்லை, ஒரு 20 minutes டிரைவில் ஸ்டேனேஜ் போல் என்ற ஒரு பெரிய ஊர் இருக்குது. அதையும் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அது வந்து அந்த 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 போல் வந்து ரொம்ப அழகா இல்லாட்டிக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த இடத்துல அந்த போல் இருக்கிறது சுமார் ஒரு 600 வருஷங்களா இருக்கும். 600 வருஷமும் ஒவ்வொரு ஜெனரேஷனும் மாற மாற அந்த போலும் ஓவர் ஏஜ் ஆகி டிஸ்ட்ராய் ஆகும்போது ஒவ்வொரு ஜெனரேஷனும் அந்த போலை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு. என்னென்னு கேட்டீங்கன்றால் அந்த வழியால போய் வர்ற பீப்புள் வந்து ரொம்ப ஈஸியா லொஸ்ட் ஆயிடலாம். அங்க இருக்கிற வெதர் கண்டிஷனால ஃபோக்காலையும் சரி, மற்றது வின்டர் டைம்ல ஸ்னோ ஆலையும் சரி, ரொம்ப ஈஸியா லொஸ்ட் ஆயிடலாம் அந்த பிளேஸால் நடந்து போற பீப்புள். ஸோ அதுக்காண்டி அந்த பிளேஸ்ல வாழ்ந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்றால் ஒரு பவுண்டரி பாயிண்ட் மாதிரி அந்த பிளேஸ்ல ஒரு போல நட்டாங்க. நேரா அந்த பிளேஸ்ல ஸ்டேனேஜ் போல வச்சாங்க. ஒவ்வொரு ஜெனரேஷனும் மாற மாற அந்த நியூவா கொண்டு வைக்கிற போல சுத்தி பீப்புள் வந்து அவங்களோட பேரையும் சரி, முந்தைய ஜெனரேஷன்ல அவங்களோட மூதாதையர் வந்து அவங்களோட பேரையும் அதை சுத்தி காவ் பண்ணி அந்த ரோக்ல எழுதி வைப்பாங்க. இது நீங்க அங்க நேரடியா போனீங்கன்றால் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஏன்ஷியன்டான ஸ்டோரியும் சரி. மற்றது ரீசெண்டா லாஸ்ட் டைம் அந்த போல அவங்க மாத்தின வந்து 2016 சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பேம்ஃபோர்ட் எட்ஜுக்கு போனீங்கன்றால் அதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த பிளேஸையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஒர்த்தாகவே இருக்கும். என்ட்ரன்ஸில் இருந்து அந்த ஸ்டேனேஜ் போல் போகிற வழி வரைக்கும் அந்த இயற்கை ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இயற்கையை ரசித்து பார்த்துட்டு போங்க. நீங்கள் அங்கே போய் சேர்ந்ததும் அந்த ஸ்டேனேஜ் போல் சுற்றி ஒரு பெரிய ரோக் இருக்கும். அந்த ரோக்கில் உங்களால் கவனிக்க முடியும் முந்தி வாழ்ந்த பீப்புளோட பெயர்களும் சரி, என்ன இயரில் அவங்க அந்த பெயர் எழுதினாங்கன்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். படிவாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட பேரை முதல்ல எழுதிட்டு வாங்க. இந்த காணொலியில் வந்து நான் பேம்ஃபோர்ட் எட்ஜ் அண்ட் டெர்வெண்ட் டேம் மற்றும் ஸ்டேனேஜ் போலில் கவர் பண்ணியிருப்பேன். இந்த முழு காணொலியை பார்த்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதோடு வந்து நான் தான் இந்த காணொலியில் எடிட் பண்ணுறதும் சரி எல்லாம் செய்கிறது. உங்களுக்கு ஏதாவது நிறைய குறைகள் இருந்தால் மறக்காமலுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நான் வந்து என்னென்ன விஷயத்தில் வந்து இந்த வீடியோஸை இம்ப்ரூவ் பண்ணலாம், அண்ட் தென் பீப்புளை வந்து எப்படி ரொம்ப என்கேஜாக வச்சிருக்கலாம்ன்றதையும் நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்றால் நான் எப்போவுமே உங்களோட ஒப்பீனியன்களையும் சரி, உங்களோட சஜஷன்ஸ்களையும் எடுத்துக்கொள்றதுக்கு நான் எப்போவுமே ரெடியாக இருப்பேன். ஸோ நீங்கள் நான் என்னத்தை இம்ப்ரூவ் பண்ணணுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போனீங்கன்றா ரொம்ப ஆதரவாக இருக்கும் எனக்கு. அண்ட் தென் மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளீஸ்.